கொஞ்சமாவது சாப்பிடு. எனக்கு வேண்டாம். கொஞ்சம் சாப்பிடுமா. எனக்கு வேண்டாம் பாட்டி. கொஞ்சமாவது சாப்பிடுறல. ஏய் ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? பாருடா, நான் எவ்வளவு நேரம் கெஞ்சுறேன், கொஞ்சம் கூட சாப்பிடவே மாட்டேங்கிறா. ஏய் பாட்டி சொல்றாங்கல்ல, அவ ஒரு பொறுக்கி, அவனை போய் லவ் பண்றிய? உனக்கு அறிவு இருக்கா? நீயும் அவன் கூட தானே சுத்திட்டு இருந்த. அது மட்டும் இல்லாம அவன் நல்லவனா இல்லையான்னு நான் தான் முடிவு பண்ணணும். ஏய் சீனு எந்த விஷயத்தையும் முதல்ல இருந்தே சீரியஸாவே எடுத்துக்க மாட்டான் பாட்டி. சீனுக்கு அண்ணியாவும் அம்மாவாவும் இருக்கிறது நீதான். அதனால இந்த விஷயத்தை சீரியஸா நல்ல யோசனை பண்ணி செய். எந்த விஷயம்னாலும் முதல்ல சீனோட மனசுல என்ன இருக்குன்னு தெரியணும்ல பாட்டி. அனு மனசுல சீனு தான் இருக்காமா. அனு சாப்பிடுறதும் இல்ல, தூங்குறதும் இல்ல. சாய பார்த்தா எப்ப பார்த்தாலும் ஏதோ யோசனையிலேயே இருக்கா. பசங்க 2 பேரும் இப்படி இருக்கிறத என்னால பார்க்க முடியலம்மா. வயசானவங்கிறதால மனசுல வச்சுக்க முடியாம உங்ககிட்ட வந்து சொல்றேன். சரி பாட்டி, உங்களுக்காக சீனு கிட்ட ஒரு தடவை பேசி பாக்குறேன். சந்தோஷம்மா. அப்ப நான் போயிட்டு வரேம்மா. என்ன நீ கிளவி வந்துட்டு போது? என்ன சீனு இது? பெரியவங்க ஒரு மரியாதையா இல்லாம பேசுற? சீனு, நான் உன்னை கேக்குறேன், தப்பா எடுத்துக்க மாட்டல? கேளுங்க. நீ அனுவை பத்தி நீ என்ன நினைக்கிற? எதுவும் இல்ல. அதே இல்ல சீனு, அனு மேல நிஜமா எனக்கு எந்த தப்பான எண்ணமும் இல்ல. ஓகே, இங்க பாரு சீனு, இந்த காலனியில மத்தவங்க எல்லாம் உன்னை பொறுக்கி ரவுடின்னு சொல்றாங்க. ஆனா அவ மட்டும் உன்னையதான் நினைச்சிட்டு இருக்கா. உனக்காக வந்தவர் நீ வேணான்ட்டா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணு நீ வேண்டான்னு உன்ன மாதிரி ஒரு முட்டாள் எங்கேயும் இருக்க மாட்டாங்க. இதுக்கு மேல நான் எதுவுமே சொல்ல விரும்பல. ஐயோ அண்ணி, நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்புறம் நாளைக்கு நான் உங்க அண்ணன் சிண்டு எல்லாரும் திருப்பதிக்கு போறோம். உனக்கு தான் கோவில் கடவுள் எது மேல நம்பிக்கையே இல்லையே. அட்லீஸ்ட் நாங்க வர வரைக்கும் வீட்டையும் ஆபீஸையும் ஒழுங்கா பாத்துக்க. ஓகே ஓகே. நீங்களாம் யாரா?